செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படினாலே நாம் ஒருவரை விசாரிக்கவும் ஒருவருக்கு உதவியாக இருக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான ஐக்கியத்திற்காக கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்முடைய வாழ்நாளை ஒரு மாதத்தை கூட கொடுத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு மே மாதம் 1 தேதி 2024ஆம் ஆண்டு தொடங்கி 4 மாதங்கள் முடிந்து 5வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய தொழிலில், வியாபாரத்தில், நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நடத்தினதற்காக கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரத்தோடு கூட துதிகளோடு கூட அந்த மாதத்தில் நாம் பிரவேசிப்போம். லெட் அஸ் என்டர் இன்டு தி கேட்ஸ் ஆஃப் தி மந்த் ஆஃப் மே வித் ப்ரைசஸ் அண்ட் தேங்க்ஸ்கிவிங். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். கர்த்தரை கனப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம். கர்த்தருக்கு சாட்சியாகி வாழணும், கர்த்தருடைய நாமத்தில் எல்லாவர்களையும் தொடங்கணும், கர்த்தருக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் சேர்க்க வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நான் உங்களை மீண்டும் ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானமும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் என்றென்றும் சதாகாலம் இருப்பதாக. தேவனுடைய கிருபை இந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரையில் ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்குவதாக, தப்புவிப்பதாக, ஏந்துவதாக, சுமப்பதாக. மாத்திரமல்ல, உங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் இருக்கும்படியாக நான் உங்களை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். ஜெபத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. லெட் அஸ் ப்ரே. எங்கள் அன்பின் நேச பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, ஆவியானவரே, படைத்தவரே, ரட்சித்து கொண்டவரே, காலமெல்லாம் வழித்துணையாக வருகிறவரே, கரம் பிடிக்கிறவரே, கையிட்டு செய்கிறவர்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவரே, அப்பத்தண்டரை ஆசீர்வதிக்கிறவரே, வியாதியை விலக்கி போடுகிறவரே, கூட கொடுத்த நாளிலே எங்களை ஆண்டவரே மேன்மைப்படுத்துகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் நீர் நல்லவர் என்று நான் ருசித்து பார்க்கும்படி எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற மேலான தருணத்திற்காக, கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு மாதத்திற்காக, கூட்டி கொடுக்கப்பட்ட ஆயுஷ் நாட்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை தொலைக்காட்சி பெட்டி மூலமாகவோ அல்லது யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர்களை திறந்து கொண்டீரே, உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே கோடிக்கணக்கான பிள்ளைகள் உலகத்தில் இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பலப்படுத்தி எங்களை பயன்படுத்தி எங்களை ஆண்டவரே நடத்தி வருகிறீரே, கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய பலத்த கருத்திற்குள் நாங்கள் அடங்கி இருக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. சங்கீதக்காரனைப் போல நாங்களும் சத்தாவே சொல்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறபடியாக கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உடைய நாமத்தில் நாங்கள் செய்கிறபடினாலே கர்த்தர் எங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயம் கொடுப்பீராக. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை குற்றப்படுத்துகிற நாங்களே நீர் நியாயம் விசாரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கேவலப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை விற்கப்படுத்துகிற, எங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம்
எங்களுக்கு பின்னால் முதுகு பின்னால் பேசுகிற ஒரு ஜன கூட்டத்திற்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரங்கள் இருப்பதனாலே தானே நாங்கள் இன்னும் அதிகமாக இவை நோக்கி பார்க்க முடிகிறது, உம்முடைய நெருங்க முடிகிறது. அதற்காக இவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். விரோதமாய் நடக்கிறவர்கள், கீழ்ப்படியாமல் துரோகம் செய்கிறவர்கள் கர்த்தாவே ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆலயத்தில் சபை காரியங்களுக்கு விரோதமாக முடுமுடுக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவீராக, சத்தியத்திலே பலப்படுத்துவீராக, தேவனை தேடுகிற பிள்ளைகளாக கொண்டு வருவீராக. நீரே அவர்களை விசாரிப்பீராக. நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க விடவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகங்களுக்கு முன்பாக போக வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி கிருபையில் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் காரியத்தை வாக்கிய பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தருடைய தேடர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன ஸ்தோத்திரம். நன்மைகளின் நாயகனே, நன்மைகளை குறித்து நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோமே கர்த்தாவே, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சத்தியத்திலே பலப்படுத்தும், ஆவியிலே அபிஷேகத்திலே உற்சாகப்படுத்துவீராக. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி, சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும்படி, சோர்ந்து போகாமல் சாட்சியாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் சபை எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஆண்டவரே ஃப்ரம் ஜெலோஷிப் வாட்ஸ்அப் குரூப் உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகமெங்கும் உள்ள அநேக கிறிஸ்தவ மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அறியாதவங்களை கேட்கிற பொழுது கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக இவர்களுடைய பேசுவீராக, இடைப்படுவீராக. உம்முடைய ஜனங்களை நீர் தெரிந்து கொள்வீராக, உம்முடைய ஜனங்களை அழித்து கொண்டு வருவீராக, உம்முடைய சபையை நீர் கட்டுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒரு நிமிடம் வெட்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவரே ஒரு வினாடி கூட வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் எங்களை நடத்துவீரா, கரம் பிடிப்பீரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீரா. ஹல்லேலூயா. செம்மையான இருதயத்தை எங்களுக்கு தருவீரா. ஆண்டவரே சத்தியத்தின் பாதையில் செம்மையான வழியில் நடத்துவீராக. ஹல்லேலூயா. முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும், உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்பும், உங்களுடைய வார்த்தை எங்களை வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த மாதத்திற்கென்று ஒரு தேவ வசனத்தை நாங்கள் மக்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். மாதத்தில் முதல் நாளில் நடக்கிற குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொள்ள பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த ப்ரைஸ் ப்ராமிஸ் ப்ரேயரை நடத்துகிற பொழுது உம்மை துதிக்க எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்தீர், நமக்கு சோதரம். அதை பிடித்து கொண்டு நாங்கள் துதித்து சோதரிக்கிற பொழுது கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ப்ரைஸ் ப்ராமிஸ் ப்ரேயரை ஆசீர்வதித்து தருவீராக, அப்படி நாம் மகிமைக்கின்ற. அப்படியே நாங்கள் ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், வசனம் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்கள். கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்தினார். கடந்த ஒரு 4-5 நாட்களுக்காக நான் சில வேலை நிமித்தமாக வெளியூருக்கு சென்றிருந்தேன். ஆனாலும் கூட கிடைத்த ஓய்வு நேரங்களை ஜெபித்து கொண்டிருந்தேன் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தை வசனத்திற்காக. கர்த்தர் பாண்டிச்சேரிக்கு வந்த பிற்பாடு வெளிப்படுத்தின காரியம் அது என்னவென்றால், ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. வசனத்தை நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவனாக இருந்தால் போதாது. அல்லேலூயா கூட்டத்துக்கு போகிறோம், நாங்கள்லாம் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சின்ன உதவி கூட ஒரு ஏழை மக்களுக்கு மற்றவர்களுக்கு செய்யாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோம். நமக்கு தான் அந்த செய்தி பாருங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஸோ வாட் இஸ் த ப்ராமிஸ்? நித்திய ஜீவன். வாட் ஆர் ஆல் த கண்டிஷன்ஸ்? நிபந்தனைகள் என்ன? சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய மகிமையை தேட வேண்டும். கர்த்தரால் வரக்கூடிய கனத்தை நாட வேண்டும். கர்த்தரால் நாம் பாதுகாக்கப்பட, நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட, அழியாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரை தேடுவர்களாய் மாற வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். நன்மை செய்கிறதில் நான் சோர்ந்து போகாமல் இருப்போம் என்று சொன்னால், மிக நல்ல கவனிங்க. நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால், நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாமல், நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால், ஏற்ற காலத்திலே அறுப்போம்.
கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் மறுவடை செய்வோம். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தட் அறுவடை, வாட் இஸ் தட் ஹார்வெஸ்ட்? தட் இஸ் இட்டர்னல் லைஃப். கலாத்தியர் 6:9 நல்லா எழுதி வீட்டில் மாட்டி வைங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று உங்கள் கண்களிலே எதிரே அந்த வசனம் தெரியட்டும். இரவு படுக்க போகிறதுக்கு முன்பாக இன்றைக்கு யாருக்காவது ஒருவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறேனா? ஒருத்தருக்காக நன்மை செய்திருக்கிறேனா? ஒருவருக்காக நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறேனா? ஒருவரிடத்தில் நல்ல வார்த்தையை பேசியிருக்கிறேனா? யோசித்து பாருங்கள். இல்லை என்றால் மனஸ்தாபப்படுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், தீர்மானம் எடுங்கள், அடுத்த நாளில் நான் கட்டாயம் நன்மை செய்வேன் என்று சொல்லி. நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருந்தும் அதை செய்யாமற் போவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்யத்தக்கதான திராணியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வரக்கூடிய எல்லா விதமான வசதிகளையும் வருமானங்களையும் என்ன பண்ணுறோம்? நம்முடைய ஆடம்பர செலவுகளுக்காக பயன்படுத்துகிறோம். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, போலியான ஒரு மாய்மாலமான ஒரு மேக்கப், இல்லாத காரியங்களுக்கு இவைகளுக்காக நாம் செலவு செய்து அதில் மேட்டிமையையும் கனத்தையும் மகிமையும் தேடுகிறோம். பாருங்கள், நாம் எல்லாரையும் நாம் பார்க்குறோம், நிறைய ஊழியக்காரர்களோடு பார்க்குறோம். பாருங்கள், மேட்டுமையையும் மகிமையும் கனத்தையும் தேடுவார்கள். ஒன்றும் இல்லாத என்றைக்கோ கேட்ட ஒரு சில வசனங்களை வைத்துக்கொண்டு, என்றைக்கோ படித்த ஒரு பாடத்தை வைத்துக்கொண்டு, என்றைக்கோ கேட்ட அது மாத்திரம் வச்சுக்கின்னு அதையே காலி பெருங்காய டப்பா மாதிரி பேசிக்கின்னு சொல்லிக்கின்னு மேட்டிமையை தேடுகிற ஆட்களை நாம் பார்க்குறோம். மேன்மையான காரியங்களை தேடுகிறவர்கள் இல்லை. கர்த்தரை தேடு, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தரை தேடு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தரை தேடு கொண்டு கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை அழியாமல் காப்பார். கர்த்தர் உன்னை ஆத்துமாவை காப்பார். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. பார்த்தீங்களா? நன்மைகளை நாம் செய்யணும். நன்மைகளை செய்யறதில், நற்கிரிகளை செய்யறதில் சோர்ந்து போகாமல் இருக்கணும். அதோடு மாத்திரமில்லாமல் மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேடு, கர்த்தரை தேடு, கர்த்தருடைய மகிமையை தேடு, கர்த்தரை கனப்படுத்து, கர்த்தருடைய கனத்தை தேடு. ஆத்துமாவை அழிந்தாக பாதுகாக்கும்படி, கர்த்தர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி தேடு, நாடு, ஓடு. அப்பொழுது கர்த்தர் நல்ல நன்மையான காரியங்களை செய்வார். ஆகவே இது வாக்குத்தத்தம் மறுபடியும் சொல்லுகிறேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பார். நிபந்தனைகளை பற்றி கொள்வோம், வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வசனத்தை நல்லா வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. அந்த வசனம் மனசில் பதிகிற அளவுக்கு வாசிங்க. அந்த வசனம் வாயில் ஃப்ளூவெண்ட்டாக வர அளவுக்கு வாசிங்க. அந்த வசனத்தை கண்களால் பாருங்கள். சத்தம் போட்டு வாசிக்கிற போது சத்தத்தை காதுகளில் கேளுங்க. வாயினால் சொல்லுகிற பொழுது அறிக்கை செய்யுங்க. இந்த 3 காரியங்களை செய்கிறீர்கள் பாருங்கள். ஒரு வசனத்தை, வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து வாசிக்கிற பொழுது நல்ல கவனிங்க. நம்முடைய கண்கள் காண்கிறது, செவிகள் கேட்கிறது, வாய் பேசுகிறது. இதை 3ம் போய் நம்முடைய இருதயத்தில், உள்ளத்தில் அதை ரெக்கார்ட் செய்கிறது, பதிவு செய்கிறது. நம்முடைய மூளையிலே பதிவு செய்கிறது, நம்முடைய இருதயத்திலே பதிவு செய்கிறது, நம்முடைய சிந்தனையிலே பதிவு செய்கிறது, நம்முடைய எண்ணங்களிலே பதிவு செய்கிறது. மாத்திரமல்ல, அதை நாம் தியானிக்க அது ஜீரணமாகி நம்முடைய இரத்தத்திலே கலந்து நம்முடைய சுவாசமாக மாறி நம்மை விசுவாசத்திலே பலப்படுத்துகிறது. இந்த மாதம் முழுதும் அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஜெருசலேம் சுவிசேஷ சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் பெரும்பாடுபட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் செய்திகளை நாங்கள் ஆயத்தம் பண்ணி நாங்கள் கொடுக்கிற பொழுது, ஒரு உற்சாகத்தோடு கொடுக்கிற பொழுது நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும். உண்மை கிறிஸ்தவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் எப்பொழுதும் போல் நீங்கள் வழக்கம் போல் வாடிக்கையை வேடிக்கை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியதும் காதலை கேட்டுக்கினே இருக்கணும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கிறது? இந்த பூமியில் நாம் ஏன் படைக்கப்பட்டோம்? ஏன் நாம் வாழ்கிறோம்?
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பி கல்வாரி சிலுவையிலே அவரை கொலை செய்தார் பரலோக பிதா. ஏன்? நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கெத்செமனிலே ஜெபித்தார். உம்மையும் நீர் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறதா நித்திய ஜீவன். there is no other reason, no other way. ஆகவே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் நாம் தேடுகிற பொழுது நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற பொழுது நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் விசுவாசம் உண்டவர்களாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் விசுவாசம் உண்டவர்களை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியை, இந்த வார்த்தையை தான் இந்த மாதத்தில் நாம் தியானிக்கிறோம். இதை மற்றவர்களுக்கும் சொல்லி இந்த யூடியூப் மெசேஜை பார்க்க சொல்லுங்கள். SM ரெஜிஸ் ஃபாஸ்டரில் போட்டாலும் ஜெருசலேம் எவாஞ்சலிக்கல் சர்ச் அஃபிஷியலில் போட்டாலும் அந்த 2 யூடியூப்பில் நம்முடைய செய்திகள் வருகிறது. கேளுங்க, மற்றவர்களை கேட்க சொல்லுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்கள் நிமித்தமாய் அதை கேட்டு அவர் ரட்சிக்கப்படுகிற பொழுது அதன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கணக்கில் புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். விசுவாசிக்கணும். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு பள்ளிக்கூடத்தில் போகிற மாதிரி போனால் எப்படி பிள்ளைகள் படித்து வாழ்க்கையில் தேர்வார்கள் பாருங்கள். கேள், கவனி, கேள், மனதில் பதியவை, தியானி, சிந்தி, சொந்தமாக்கு. அது உன்னுடைய சுவாசமாய் மாறட்டும், ரத்தத்தில் கலந்து செல்லட்டும். அது உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தட்டும். விசுவாசி தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அடுத்த விசுவாசத்தில் கிடையாது. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை குறித்தான காரியங்களை சொல்லியிருக்கிற குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்களோடு இன்னும் தொடர்ந்து பேசுகிறதை பாருங்கள். இப்பொழுது தான் செய்திக்குள்ளே நான் போகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியாக முதலாவதாக நாம் என்ன செய்ய போகிறோம்? சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. வசனத்தை வாசிக்கிறதுலே சோர்ந்து போகக்கூடாது. ஜெபிக்கிறதுலே சோர்ந்து போகக்கூடாது. ஆலயத்திலே சோர்ந்து போகக்கூடாது. ஆலயத்துக்கு வருகிற பொழுதே சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதலை விட்டு விடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதுக்காக நாங்கள் வரோங்கிறது போல் ஆராதனைலாம் முடிஞ்சு, சங்கீத தியானம்லாம் முடிஞ்சு, விண்ணப்பங்கள் காணிக்கைகள்லாம் முடிஞ்சு, காணிக்கை கூட போடுறது தயாராக இல்லை. செய்தி ஆரம்பிக்கிற நேரத்தில் அப்படி உள்ளே வந்து உட்காந்து ஒரு ஓரமாக, ஒரு செவ்வறு ஓரமாக கீழே உட்காந்தா சாஞ்சி, மேலே சேரில் உட்காந்தா சாஞ்சிக்கிட்ட சோர்ந்து போகலை, ஓய்வு எடுக்கிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிட்டு அந்த செய்தி கேட்காம எழுந்து போயிட்டு வெளியில் டீ ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லார்ட்டையும் சந்தோஷமாக பேசிட்டு, தேவனிடத்தில் பேச தயாராக இல்லை, மரத்தடியில் சந்தோஷமாக பேசிட்டு போக தயாராக இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார், உங்களுடைய பிரயாசங்களை பார்க்கிறார், உங்களுடைய முயற்சிகளை பார்க்கிறார். பாருங்கள், சோர்ந்து போகாமல் ஆண்டவர் இதை நல்ல தெளிவாய் உணர்த்துகிறார். பாருங்கள், கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்க போகும்பொழுது 3 பேரை கூட்டிகிட்டு போனார். அவர்கள் ஜெபிக்கும்படி கூப்பிட்டு அழைத்து கொண்டு வந்தார். அவர்கள் தூங்கி கொண்டு இருந்தாங்க, எழுப்பி விட்டார். தூங்கி கொண்டு வந்தாங்க, எழுப்பி விட்டார். தூங்கி கொண்டு வந்தாங்க 3 முறையும் வந்து எழுப்பிவிட்டு சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் மாமிசம் சோர்வை கொடுக்கிறது என்று பார்க்குறார். சரீர பலகீனம் தான். இன்றைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம எங்கே வேணாலும் போவோம், என்ன வேணாலும் செய்வோம். ஆனால் ஆலயத்துக்கு வருகிற பொழுது we are not prepared to give our body first of all. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பாருங்கள், உங்கள் சரீரங்களை உயிருள்ள பலிகளாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கன்னு சொல்லிட்டு, உயிருள்ள பலிகளை தூங்கி வழிஞ்சிட்டு வசனத்தையும் கேட்காம ஸ்தோத்திரமும் பண்ணாமல், கர்த்தாவே ஸ்தோத்திரம், என்ன அநியாயம் பார்த்தீங்களா? ஆனால் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள். நாம் ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தில் இருக்கிறதுனால மற்றவர்களை பெயர் கிறிஸ்தவர் என்று சொல்லணும். நாம் அதை விட கேவலமாக இருக்கிறோம். ஆவி எங்கே இருக்கிறது? மாமிசம், 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 ஃப்ளஷி தாட்ஸ், ஃப்ளஷி பெருமை, தற்பெருமை, மேட்டிமை. எனக்கு பிரியமானவர், விட்டு விடுவோம். செய்திக்கு போகிறேன், கவனிங்கள். சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் வேதம் வாசிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும். அப்போ சோர்வு பிசாசு கொண்டு வரான், அசதி பிசாசு கொண்டு வரான். or he gives you a kind of tiredness because you are always running after money, work, everything, friends, relatives எல்லாம்.
ஸோ மார்னிங் அதிகாலை வேலையில் திறன் கண்டடைகள்னு சொல்கிறார். அதிகாலை வேலையில் நல்ல தூக்கம். வாலிப பிள்ளைகள்லாம் 9 மணிக்கு மேலே எழுந்து மொல்லமாக போயிட்டு பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி 10:15 மணி 10:30 மணிக்கு சபைக்கு வராங்க பாருங்களேன். 8:45 சபைக்கு. ஏன் காரணம் என்ன? ராத்திரியெல்லாம் தேவையில்லாத கேமு, விளையாட்டு, படம், சீரியலு, தாட்டு. ஆண்டவருக்கு ராத்திரியில் இடம் கொடுக்கல, காலையில் இடம் கொடுக்கல பாருங்கள். அதனால் சோர்ந்து போகிறார்கள். சோர்வுக்கு காரணம் தேவன் அல்ல, தேவனுடைய வார்த்தை அல்ல, சபை அல்ல, சபையுடைய ஆராதனை அல்ல, நீங்கள் தான். அப்போது வேதத்தை காலையில் எடுத்த உடனே வாசிக்கின்ற வாசற்படி நிறுத்தம் விழித்திருந்து என் கதவு நிறைய காத்து செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். வசனத்தை தியானிக்கணும். அசைப்போடு 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 சொந்தமாக சோர்ந்து போகாதே. சோர்வு உன்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும். சோர்வு நீ ஜெபம் பண்ணாமல் இருக்க செய்யும். சோர்வு நீ வசனத்தின்படி வாழாமல் இருக்க செய்யும். சோர்வு சபை கூடி வருதில் வரமாட்டீங்க. சோர்வு தேவையில்லாத அசதியை கொடுத்து கடை பிரச்சனை, சோம்பேறி, உழைக்காமல் சாப்பிட்டு அநேகருடைய வயிற்றுச்சில் கொட்டிக்கிற மாறினோம். அதனால் சோர்ந்து போகக்கூடாது. முதல் காரியம் தான் சொல்கிறேன், சோர்ந்து போகாமல். சோர்வு என்பது எங்கிருந்து வருகிறது? when we expand our energy for other things other than God. உலக பிரகாரமான காரியங்களுக்கு, மாம்ச பிரகார காரியங்களுக்கு நம்முடைய உடலை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டயர்டாக இருக்கிற நேரில் வந்து ஆலயத்தில் உட்காந்தா சோர்ந்து தான் போகும். உற்சாகமாய் வரணும். காலையில் எழுந்தோடனே இன்றைக்கி ஆலயத்துக்கு போகணும், நேரத்தோடு போவேன், கலந்து கொள்ளணும், அப்படி வரணும். வந்து கலந்து கொண்டீங்கன்னா, வசனத்தை கேட்டிங்கன்னா, அந்த வசனம் உங்கள் கண்கள் வழியாக, உங்கள் காதுகள் வழியாக, உங்கள் வாய் வழியாக, உங்கள் உள்ளத்தில், இருதயத்தில் சென்று பதியும். அதை எடுத்து போட்டு தியானிக்கிற பொழுது அது உன் உடலிலே, உன் இரத்தத்திலே கலந்து உன் சுவாசமாய் மாறி உன் விசுவாசமாய் வெளிப்படும். ரைட்ஸ். சோர்ந்து போகக்கூடாது. 2, நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று பார்த்தா, பரலோகத்தில் இருக்கிற பிதா நம் வாழ்க்கையில் நாம் செய்கிற நற்கிரியைகளை பார்த்த வண்ணமாக இருக்கிறார். அப்போது இந்த நற்கிரியைகளை செய்கிறது எப்போங்கிறத பற்றி தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் செய்யலை. ஏன் செய்யலை? ஆலயத்தில் வராங்க, அநேக வருஷமாக கிறிஸ்துவலாக இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் வசதியாக வாழ்கிறாங்க, வசதியாக கொடுத்துறாங்க. ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா, இல்லாதவர்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா, ஆலயத்தில் ஒரு விருந்து கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் ஜனங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் ஒரு பண்டிகை நாட்களில் ஏழைகளை நினைத்துக்கொள்ள கிடையாது. காரணம் என்ன? அங்கே நற்கிரிகளை செய்ய முடியல அவங்களால. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, சோர்ந்து போக நற்கிரிகளை செய்து. ஏன் நற்கிரிகளை நிறைய கிறிஸ்துவர்கள் செய்ய முடியறதில்ல பார்க்க போகிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நற்கிரிகளை செய்தால் தான் மக்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை கனப்படுத்துவார்கள். சுற்றிலும் உள்ள புறஜாதி மக்கள் உங்களை பார்க்குறாங்க, ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி உயர்த்துகிறார் என்று பார்க்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாகவே இது உங்கள் ஜபந்தான், உங்கள் கடவுளை தான் உங்களை ஆசீர்வதிச்சார் சொல்கிறாங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் 14 வருடங்களாக நான் போராடினேன், வெட்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். ஆனால் எல்லாம் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தேன், ஜெபித்தேன் தொடர்ந்து. கடைசியில் ஜெயம் பெற்ற பொழுது இதை காண்கிறவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படிங்கிறாங்க. இது தேவனாலே வந்தது. இது அவங்களே சொல்கிறாங்க. அந்நியர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அவிசுவாசிகள், புறஜாதின்னு சொல்ற மக்கள், இப்படிப்பட்ட மக்கள், they do not know who is Christ and what is prayer. They say, but the believers don't say. Why? Because they are not at all believers. அதை சொல்ல போகிற பாருங்க. உங்கள் நற்கிரியைகளை கண்டு சுற்றிலும் உள்ள மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் பரலோகத்தின் தேவனை புகழ்ந்து துதித்து போற்றுவது போல நம்முடைய நற்கிரியைகள் வெளிச்சமாக பிரகாசிக்க வேண்டும், நம்முடைய ஒளி. சரி, ஒருவன் தான் நடப்பிக்கும் நற்கிரியைகளினாலே ரட்சிக்கப்படுகிறது இல்லை. முதல்ல நீங்கள் கவனிச்சிக்கோங்க, நற்கிரியைகள் செய்கிறது ரட்சிக்கப்படுறதே இல்லை. இன்றைக்கி ரட்சிக்கப்படுகிறதுக்கு நற்கிரியைகள் செய்தால் போதவே போதாது. ரட்சிக்கப்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே ஆண்டவர் தான், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். மெய்யாகவே என் பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். என் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். மூழ்கி பாவத்திற்கு மரித்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், கர்த்தருடைய பந்திலே பங்கேற்க வேண்டும். ரட்சிப்பு. ஸோ
நாம் நடப்பிக்கிற நற்கிரியைகளாக நாம் ரட்சிக்கப்படுறதே இல்லை. மாறாக நாம் ரட்சிக்கப்பட்டதனுடைய விளைவாகத்தான் நற்கிரியை செய்கிறோம். இப்போது முதல்ல சொன்னேன் இல்லையா, நிறைய கிறிஸ்தவங்க நற்கிரியைகள் செய்கிறதே கிடையாது, நன்மை செய்ய மாட்டாங்க. நன்மை செய்யவே மாட்டாங்க. நல்லா ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்குறேன். பல பாரம்பரிய சபை விசுவாசிகள் சொந்தக்காரங்கள்ட்ட கூட பார்த்துருக்காங்க. நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? ஏன் சாப்பாடு போடணும்? ஏன் துணி வாங்கி தரணும்? ஏன் உதவி செய்யணும்? ஏன் படிக்க வைக்கணும்? இவங்க தான் ரட்சிக்கப்படாதவர்கள். You must understand the difference between the people who have been saved and who have not been saved. ஏன் நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க, நற்கிரிகள் செய்ய மாட்டாங்க, ஏன் எச்சு கையில் காக்க ஓட்ட மாட்டாங்க, யார்த்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சுயமாக இருக்கிறாங்க? காரணம் என்ன? ரட்சிக்கப்படவே இல்லை. நற்கிரிகள் செய்வதனால் ரட்சிக்கப்படுறதில்லை. நம்பர் 1. நற்கிரிகளை செய்யலைன்னு சொல்லி தரலன்னா என்ன காரணம்? ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்டதன் விளைவாகத்தான் நற்கிரிகளை செய்ய முடியும் ஒரு மனுஷன். ஸோ ரட்சிக்கப்படாதவர்கள் நற்கிரிகள் செய்கிறது கிடையாது, நற்கிரிகள் செய்வது கிடையாது. அப்போ ரட்சிப்பு மிக முக்கியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் நற்கிரிகள் செய்ய முடியும். 2, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு நாம் நற்கிரிகள் செய்கிறதில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே நற்கிரிகளை செய்கிறோம். பாருங்கள். ஸோ யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்போ தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக மாறினா தான் நற்கிரிகள் செய்ய முடியும். இன்றைக்கி ஆலயத்தில் ஆவிக்குரிய சபையில் நிறைய கிறிஸ்தவம் வருவாங்க, நற்கிரிகள் செய்ய மாட்டாங்க, ரட்சிக்கப்படலை. ஆவிக்குரிய சபைகள் நிறைய கிறிஸ்தவம் வருவாங்க, நற்கிரிகள் செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாவதற்கான இலக்கணம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். 1, ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகள் செய்கிறார்கள். 2, தேவனுடைய பிள்ளைகள் நற்கிரியைகள் செய்கிறார்கள். இல்லாத இடத்துல போய் தேடுனா எப்படி கிடைக்கும் சொல்லு? பார்த்தீங்களா? எப்படியே கிடைக்கும்? உதவி போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் ஏன் உதவி செய்யணும்? நீங்கள் ஏன் கேட்குறீங்க? கேட்டால் ஒரு நல்ல காரியத்துக்காக உதவி கேட்டால் கூட நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கேவலம். பாருங்கள், கொடுக்குற விதத்தை பார்க்குற பொழுது தெரியும் எப்படி நம்மளை கேவலமாக அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? அவருடைய மனசில் அப்படிப்பட்ட மேன்மை பிசாசு பிடித்தவர்கள். அதான் நான் சொல்ல போனால் ரட்சிப்பும் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளும் கிடையாது. 3வது பாருங்கள், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக நற்கிரியை செய்ய வேண்டியதில்லை. செஞ்சால் நற்கிரியை செஞ்சால் பரலோகத்துக்கு போக மாட்டோம். மாறாக பரலோகத்துக்கு நாம் போய் கொண்டிருக்கிறபடினாலே நற்கிரியை செய்ய முடியும். ஏனென்றால் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற பொழுது நாம் இந்த பூமியிலேயே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இங்கேயே we have been made as children of God and we have received the eternal life. பார்த்தீங்களா? So since we have received eternal life in this world itself, நற்கிரிகளை செய்கிறோம். அப்போது நற்கிரிகளை நன்மை செய்யாமல் இருக்கிறவங்க, ஏழைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறவங்க, சில பேர் இருக்கிறாங்க பாருங்கள், காணிக்கையே கொடுக்க மாட்டோம். காணிக்கை கொடுக்குறதுனாலே பிடிக்கவே முடியாது. ஏன் காணிக்கை கொடுக்கணுமா? எப்படி சபை நடக்கும்? சபையை எப்படி பராமரிக்க முடியும்? எப்படி ஊழியர்களுக்கு போக முடியும்? எப்படி ஊழியங்களுக்காக செய்ய முடியும்? எப்படி நற்செய்தி அறிவிக்க முடியும்? அப்போது அவனும் ரட்சிக்கப்படலை, அவனும் தேவனுடைய பிள்ளையாகலை, அவனும் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலை, இந்த பூமியில் நித்திய ஜீவனை அடையவே இல்லை. ஆனால் அல்லேலூயா, ஸ்தோத்திரமா. காரணம் என்ன? இதெல்லாம் வெளிப்படையான ஒரு வேஷதாரிகளான ஒரு கிறிஸ்தவர்கள். பாருங்கள், இவர்கள் தான் போலி கிறிஸ்தவர்கள், இவர் தான் மாயமான கிறிஸ்தவர்கள். பாருங்கள், when they don't give from their own pocket, when they don't support poor people, when they don't feed those who are hungry and thirsty, they are not at all children of God. They have not been saved. They have not been saved, and they have not yet received the eternal life. And therefore they are not able to do any good thing in their life. They don't have any இறக்கம் இல்லை,
அவங்களோட வாழ்க்கையில் இறக்கம் கிடையாது. ஐயோ பாவம்னு சொல்லவும் மாட்டான். தனக்கு தான் பிள்ளை, தான் மனைவி, தான் பேர பிள்ளை இப்படி தான் சொல்லிட்டு இருப்பான். தனக்கு அதுக்கு முதலிடம் கொடுப்பான். ஊராக விட்டு பிள்ளைன்னா எவ்வளோ கேவலமாக நடத்த முடியும் நடத்துவாங்க. ஆனால் கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் கிறிஸ்துவர்களுங்க, நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். இட் ஷுட் பி ரிவீல்டு இன் யுவர் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த அந்நியர்கள். மற்றவங்களுக்கு நீ எப்படி நடத்துகிறீங்க? உன் பிள்ளைக்கு என்ன தட்டு, அடுத்த பிள்ளைக்கு என்ன தட்டுன்னு பாருங்கள். அது யோசித்து பாருங்கள். அங்கே தான் உங்களுடைய விவகாரமே தெரிகிறது. பாருங்கள், நற்கிரிகள் செய்ய முடியல. பிகாஸ் 3 காரியங்கள். 1, ரட்சிக்கப்படலை. 2, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறல. 3, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலை. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இட்டர்னல் லைஃப் டு தோஸ் ஹூ பை பேஷன் கண்டினியூஸ் இன் டூயிங் குட் ஒர்க். இட்டர்னல் லைஃப், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுதவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போது அவர்களால் செய்ய முடியல பார்த்தீங்களா? ஆனால் பைபிள் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி. இப்போ யார் சோர்ந்து போகாமல் நற்கிரிகள் செய்வார்கள்? யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சோர்ந்து போகாமல் நற்கிரிகள் செய்வார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் 8:30 மணிக்கு 8:45 மணிக்கு ஆராதனைன்னா நம்மளாம் 4:45 மணிக்கு எழுந்துடுறோம். 4 ஹவர்ஸ் முன்னாடி எழுந்துடுறோம். குறைஞ்சது ஒரு 1 ஹவராவது ப்ரேயர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்புறோம். 1 ஹவர் அதெல்லாம் கிளம்புறோம். ஸோ 1 ஹவர் முன்னாடி சர்ச்சைக்கு வரோம். 8:45 முன்னாடி 7:45 கிளம்பிடுறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறோம். இதெல்லாம் சோர்வு ஏற்படுறதே கிடையாது. ஏனென்றால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். இந்த கேட்டகரியில் சேராமல் சர்ச்சில் 8:45 6 தெரிஞ்சிருந்தோம், 9:30 மணி 9:45 மணிக்கு எழுந்திருக்கிற கூட்டம் ரட்சிக்கப்படலை, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளல. எல்லாம் சும்மா பெயர் கிறிஸ்துவர்கள், பண்டிகை கிறிஸ்துவர், கல்யாணத்துக்காக ஒரு கிறிஸ்துவர்களை பாருங்கள், ஏதோ ஒரு சபையில் இருக்கணுங்கிறதுக்காக. அவ்வளோதான். விசுவாசம் கிடையாது. பைபிள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அவர்களுக்கெல்லாம். ஜபமா என்னன்னு தெரியாது. கோயிலில் நடக்கிற துதியாலும் கலந்து கொள்ள மாட்டாங்க. வீட்டில் எப்படி ஜெயிப்பாங்க? பார்த்தீங்களா? நற்கிரிகள் கிடையாது. ஈகினால் நற்கிரிகள் செய்வதற்கு நாம் என்ன பண்ணலை, தயாராக இல்லை. காரணம் என்ன? முடியல. we are not able to do that because வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்போது நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம், ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ஒன்று தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பார்த்தீங்களா? அதான் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்படுது. When a man accepts Jesus Christ as his Savior and Redeemer, he is a born again Christian. He has been born again. சிருஷ்டிக்கப்படுறான், கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்படுறான். ஒரு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாறுகிற போது பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய சோம்பல், பழைய சோர்வு, பழைய தூக்கம், பழைய அசதி, பழைய கீழ்ப்படியாமை, பழைய தற்பெருமை, பழைய ஆணவம், பழைய மேட்டிமை, பழைய போலி நாடகங்கள், போலி மேக்கப், everything will go out. They will become children of God. ஸோ நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கணும். தேவனுடைய செய்கையாக இருக்கணும். அவராலே புது சிருஷ்டியாய் உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்போது அவைகளில் நாம் நடக்கும்போது நற்செய்களை செய்யும்படி அவர் முன்னதாக அவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பார்த்தீங்களா? He has already prepared a man for doing good things in his life by giving him a new birth and a rebirth, by making him as a born again Christian. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டும். அதாங்க. அப்போ நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், புதிய படைப்பாய் மாறி இருக்கணும், மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கணும், ஆவியிலும் வார்த்தையினாலும் பிறந்திருக்கணும். அப்போ தான் நம்மால் என்ன பண்ண முடியும்? நற்செய்ய செய்ய முடியும். வாசித்து பாருங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அவைகளுக்காக தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி, என்றைக்காவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வாசித்து பார்த்துருக்கீங்களா? ஞானஸ்தான கிளாஸ் 7 நாள் எடுப்பேன். 7 நாள் எடுத்த பிற்பாடு அந்த பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்றுமே கோயிலுக்கு ஞானஸ்தான கிளாஸ் எடுத்துகிட்டு ஞானஸ்தானம் கொடுத்து அன்றைக்கி பந்தியில் பங்கெடுத்த பிற்பாடு திருப்பி பந்தியில் கூட பங்கெடுக்க தயாராகல. ஆலயத்தில் ஆராதனையில் உட்காரதில்ல, வசனத்தை கேட்கறதில்ல. பணம், வேலை, உழைப்பு. கர்த்தரை நம்புகிறவர்களா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா? புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறார்களா? பழையன ஒழிந்து போயிருக்கிறது. என்ன பிரயோஜனம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிற பொழுது
அவன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது? 2 கொரிந்தியர் 5:17. ஒரு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றப்படுது, பழைய எல்லாம் ஒழிந்து போகிறது, எல்லாம் புதிதாக மாறுகிறது. ஒரு புது பிறப்பு, ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய மனுஷன், ஒரு புதிய சிருஷ்டி. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட அவர்கள் நற்கிரிகளை செய்வார்கள். அவர்கள் தான் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுவாங்க? நற்கிரிகளை செய்வார்கள். அல்லேலூயா. தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற நற்கிரிகளை செய்தால் மட்டும் பத்தாது, அதிலே நாம் சோர்வடைந்து விடக்கூடாது என்று பவுல் எழுதுகிறார். பாருங்கள், இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில நற்கிரிகளை செய்துவிட்டு அதில் திருப்தி அடைந்து விடக்கூடாது. ஆகவே நற்கிரியை செய்வதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு சுவிசேஷம் 10:22. அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, ஞானஸ்தான கிளாஸ்லாம் போயிட்டாங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து செஞ்சாங்க, அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இவங்களுக்கு செஞ்சாங்க, நான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் தேர் ஆஃப்டர் இது பழைய கதை. இந்த பழங்கதையை சொல்லியே ஊழியம் செய்வாங்க, பழங்கதையை சொல்லி காலத்தை ஓட்டுவாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணுறதா என்ன, பைபிள் படிக்கிறது என்னன்னு தெரியாது. அப்போது சோர்ந்து போகாமல் என்று சொல்லக்கூட வார்த்தை என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கொஞ்ச நாளைக்கு நல்ல காரியம் செஞ்சுட்டு நன்மை செஞ்சுட்டு போகிறதில்ல. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கொஞ்ச நாள் ஆலயத்துக்கு வந்துட்டு அப்புறமா வராமல் இருக்கிறதில்ல. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கொஞ்ச நாள் பந்தியில் பங்கேற்றுட்டு பந்தி பக்கமே வரதில்லை. அதுதாங்க சோர்ந்து போகுதல். அப்போது நற்கிரிகளை செய்யறதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியம். ஸோ இறுதி மட்டும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். கலைப்பையில் கை வைத்த பிற்பாடு திரும்பி பார்க்கணும் நேரத்தில் சேர மாட்டான். மத்திய 10:22 சொல்வது முடிவு நிலைத்திருக்கவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போ முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட வேண்டும். இதை நாம் வாசிக்கிற பொழுது 2 வருஷம் சொல்லியிருக்கோம் பாருங்கள். மத்திய 10:22 நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுகிற முடிவு பறி நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ ஆண்டவர் ஏற்றுட்டு வந்துட்டார்ப்பா, இவர் தான்ப்பா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறவர், இவர் தான் டிவியில் பேசுகிறவர், இப்படி சொல்லியே ஒருத்தவங்க காலை வாரி விட்டாங்க. என்ன நல்ல கவனிங்க, ஆண்டவரே என்னென்ன அண்ணன் ஆண்டவரேன்னு கேட்டேன். பாட்டெலாம் பாடுவாருங்க அவர். இப்படி தான் சொல்லுவாங்க, ஏன் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், கேவலமாக நடத்தப்படுவீர்கள், ஆனால் முடிவு பரிந்தும் கர்த்தர் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எனி ஃபைட் ஆஃப் ஆல் தீஸ் ட்ரபிள்ஸ், ஆல் தீஸ் இன்ஃபார்மிட்டிஸ், we should remain in Christ. அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். அப்போ ரட்சிக்கப்பட்டால் தான் நற்கரி செய்ய முடியும். அப்போ தான் சோர்ந்து போகாமல் செய்ய முடியும். அப்போ நிலை நிற்கிறது என்று சொன்னால் நற்கரிகளை செய்வதில் நிலை நிற்க வேண்டும். அன்றைக்கு ஒன்று செஞ்சேன், இன்றைக்கி ஒன்று செஞ்சேன், நான் 5 வயசில் செஞ்சேன், 10 வயசில் செஞ்சேன், ரட்சிக்கப்பட்ட போது செஞ்சேன், அப்போது ஆரம்ப காலத்தில் செஞ்சேன், இப்போல்லாம் முடியல. இந்த கதல்லாம் வேண்டியதில்லை, நிலைத்திருக்க வேண்டும். 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருகிறேன், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறேன். பாடுகள் உண்டு, உத்தரவுகள் உண்டு, திடன் கொள்ளுங்களால் உலகத்தை ஜெயித்தேன் அல்லவா, நீங்களும் ஜெயிக்கணும். பாடுகள் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை. பாடுபட பிசாசு ஐய புடைக்க அதிகாரம் பெற்றுக்கிறான். யோபுடைய வாழ்க்கையில் என்ன வேலை பண்ணா பாருங்க. புதுசாக எடுத்து முதல் 2 அதிகாரத்தை வாசினா தெரியும், அந்த பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் என்ன முறையிடுறான், என்ன செய்கிறான்னு சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, கடைசி மட்டும் நிலைத்திருக்கிறது மிக முக்கியம். தான் சோர்ந்து போகாமல். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 38-39 வசனத்தில், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் ஆத்மா பிரியமாக இருக்காது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம், நிலைத்திருப்போம். என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சிட்டோம், என்றைக்கோ ஒரு நாள் நன்மை செஞ்சிட்டோம், என்றைக்கோ ஒரு நாள் ஆலயத்துக்கு போயிட்டோம், என்றைக்கோ ஒரு நாள் கொடுத்துட்டோம், என்றைக்கோ ஒரு நாள் ஜபம் அட்டன் பண்ணிட்டோம், என்றைக்கோ ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நான் பந்தியில் பங்கேற்றுட்டோம். நோ நோ நோ, சோர்ந்து போகாமல் நிலைத்திருக்கணும். ஸோ பின்வாங்கக்கூடாது. பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாக இருக்காது. பின்வாங்கி போகவே கூடாது, நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும். அப்போது சோர்ந்து போகாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இதுதான் அர்த்தம். அப்புறம் அப்போஸ்தலர் நடபடி 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக இருந்திருக்கிறேன். ஆகவே ஒருவன் தான் நடப்பிக்கிற நற்கிரிகளினால் அல்ல, தேவனுடைய பிள்ளையாக மாறணும், ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை பெற்றிருக்கணும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்?
He gives eternal life to those who by patient continuance is doing good. தொடர்ந்து பொறுமையோடு கூட தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுக்குறார். அப்போது நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு, நற்கிரிகள் செஞ்சிட்டீங்க, மறந்துட்டீங்க, விட்டுட்டீங்க, செய்யலை, நோ யூஸ். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கிடையவே கிடையாது. ஆகையினால நித்திய ஜீவன் நான் வாங்கிட்டேன், நான் ரிசீவ் பண்ணிட்டேன்னா டு யூ ரிமைன் இன் தட்? நல்லா யோசித்து போகிறோம். அதில் இல்லைன்னா என்ன போகிறோம்? என்னமோ ஒரு இடத்துல பேர் பதிவு செஞ்சு மெம்பர் ஆகி உறுப்பினராக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்ட உடனே அவங்க ரிஜிஸ்டர் ஏற்றிட்டாங்கன்னா நம்ம நினச்சிருக்கோம் வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சர்ச் அண்ட் வி ஆர் மெம்பர் ஆஃப் த சர்ச். நோ, தேவனில் நிலைத்திருந்தா, கிறிஸ்துவில் நிலைத்திருந்தா மாத்திரம்தான் அந்த சபையில் நிலைத்திருக்கிறதா அர்த்தம் பாருங்கள். ஆகவே நற்கிரியைகளை குறித்து நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன். யாரால், எப்படி, எப்பொழுது என்பதையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக தியானியுங்கள், சிந்தியுங்கள், ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே மேன்மைப்படுத்துவார். உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமை அடையும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து என்று நாம் பார்க்குறோம். எதற்காக என்று சொன்னால், செய்து நற்கிரியைகளை செய்து நாம் தேட வேண்டிய காரியம் இருக்கிறது, மகிமை. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு இல்லையா, மகிமையை தேடுகிறவர்களுக்கு முதல் காரியம். ரெண்டாவது பகுதியில் மகிமையை குறித்து நான் சொல்கிறேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ளும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம். அதில் நிலைத்திருக்கணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வாசிக்கிற பாருங்க. பார்த்தீங்களா? இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்போது அந்த நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையில் நாம் வளரணும், மேன்மை பாராட்டும். தேவ மகிமை நமக்கு வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, மகிமை என்ற அந்த வார்த்தையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அதிகமாக பயன்படுத்துவார். ரோமரில் நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாரு, அவர் பட்ட நிறுவனங்களையும் பயன்படுத்துகிறார் பாருங்கள். அதில் தான் முதல்ல வாசிக்கிற ரோமர் 5:2, தேவ மகிமை அடைவோங்கிற நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பொழுது நற்கிரியைகளை செய்வான். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பொழுது மகிமையை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோடு செய்கிறதுனால மகிமையை அடைவான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 18, 19, 20 வாசிக்கிறோம் பாருங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். பாடு மகிமைக்கு ஒப்பிட முடியாது. மகிமை அதை விட மேன்மையானது. பாடுபட்டால் மகிமை, பாடுகளை சகித்தால் மகிமை. பாடுபட்டுட்டு பின்னடைகிறது, பின்வாங்கி போகிறது மகிமைக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு முதல்ல அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமையிலிருந்து, சாபத்தின் அடிமையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட வேண்டும். மீட்கப்பட்டவர்களாக சுயாதீனத்தை பெற்றவர்களாக அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமத்தினாலே பாடுகளையும் உபத்திரவங்களையும் எதிர்கொள்ள வேண்டும். We have to face all those troubles and problems and difficulties, whatever comes in our Christian faithful way. அப்போது அந்த நம்பிக்கை மகிமைக்கு நம்ம அழைத்து செல்லும். மூன்றாவது, ரோமர் 8:30 வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த மகிமைப்படுத்தியிருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4 வாசிக்கிறோம், கொலோசியர் வாசிக்கிறோம். அப்போது
நம்மை முன்குறித்தவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம அழைத்தவர் நீதிமானை மாற்றினார். நீதிமானை மாற்றியிருக்கிறவர் நம்ம மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த மகிமை நமக்கு உண்டு. மகிமையை நாம் தேட வேண்டும் என்று சொன்னால் கிருபையினாலே பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நம்மால் என்ன செய்ய முடியும், காரியங்களை சாதிக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், நற்கிரிகள் செய்வதில் நிலைத்திருக்கணும். தொடர்ந்து நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தும்படியாக தான் இப்படியாக நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆகவே நம்மை முன்குறித்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை தகுதிப்படுத்தினவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஸோ மகிமையை நாம் தேடணும். எதனால் தேடணும்? விசுவாசத்தினால, நற்கிரிகள் செய்வதனால, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதனால நாம் தேடணும், தேடிக்கொண்டே இருக்கணும். அப்போது தேடுகிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்திருந்து நற்கிரிகளை தொடர்ந்து செய்கிற பொழுது தேவன் நம்மை நிச்சயமாகவே மகிமைப்படுத்துவார், மகிமை பங்குவாக்குறார். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும், சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாக இருக்கவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது இந்த மகிமைக்கு நாம் தேடுகிற மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய பாடுகள் உபத்திரங்களில் நிலைத்திருக்கணும். அதை எதிர்த்து மேற்கொள்ளணும். அவைகளினாலே வரக்கூடிய எல்லாவற்றையும் நான் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ மகிமையை பெற்றுக்கொள்கிற பொழுது உலகம் தோன்றுவதற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்முடைய மகிமைக்காக தேவனால் மறைக்கப்பட்டது. அந்த ரகசியம் என்ன? அதுதான் தேவ ஞானம். தேவனை அறிகிற ஞானத்தினால மாத்திரம்தான் நம்மால் நிலை நிற்க முடியும். ஆகவே அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தில் நிலைத்திருந்தால், தேவ ஞானம் என்றால் என்ன? தேவனை அறிகிற அறிவிலே, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தில், தேவனை நம்புகிற நம்பிக்கையில், தேவனை பலப்படுத்துகிற காரியங்களில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் அந்த மகிமையை பெற்றுக்கொள்வோம். அந்த மகிமை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகவே கனமீலம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலமீலம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய கனவீனங்கள், உலகில் உள்ள பலவீனங்கள் நம்மை சேதப்படுத்தாது. மாறாக தேவ ஞானம் தான் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை மகிமையை அடைய செய்யும். ஆகவே மகிமை உள்ளதாய் எழுந்திருப்போம், மகிமை உள்ளதாய் நாம் காணப்படுவோம். காரணம் என்ன? கர்த்தர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளிவை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:43, 2 கொரிந்தியர் 4:5, அதுவோடு மாத்திரமல்ல கொலோசியர் 3:4 வாசிங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்முடைய மகிமையை இந்த பூமியிலேயே கர்த்தர் நாம் தேடுகிற பொழுது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். அந்த மகிமை நிறைந்த பிள்ளைகளாக ஆண்டவர் வெளிப்படுகிற நாளில் நாம் வெளிப்படுவோம். தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொண்டிருப்பதற்காக தான் சாட்சி. எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையை பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக கனத்தை பார்க்க போகிறோம். இப்போ இன்னும் கனம் நாம் பார்க்க வேண்டும். கனம் பார்த்த பிற்பாடு அடுத்தது நாம் பார்த்தீங்கன்னா அழியாமையை குறித்து பார்க்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு நித்திய ஜீவனை குறித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் கனத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கனம் என்பது கர்த்தரை கனப்படுத்துவதனால மாத்திரம்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை கனப்படுத்தலைன்னா நமக்கு கனம் வராது. மனிதர்கள் நம்மை கனப்படுத்த வேண்டும் என்று நினச்சிட்டு நாம் மனுஷர்களை கனப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் அது நிலையானதாக இருக்காது. இன்றைக்கி அநேக மனிதர்கள் சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன, விசுவாசத்தில் பின்னடைவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கர்த்தரை கனப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை கனப்படுத்துகிறார்கள். ஸோ கர்த்தரை கனப்படுத்தினா கர்த்தர் நமக்கு கனம் கொடுப்பார், நம்மை கனப்படுத்துவார், நாம் கனமடைவோம். ஆனால் மனுஷனை கனப்படுத்தினா நம் கனவீனமான அடைய முடியும். அந்த கனவீனத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம என்ன தான் மனுஷர்களை திருப்திப்படுத்தினாலும், மனுஷர்களை மேன்மைப்படுத்தினாலும், மனுஷர் முன்பாக நாம் கனமடைய வேண்டும் நினைத்து செய்தாலும் அந்த கனம் நிலைக்காது பாருங்கள். ஆகவே இந்த கனம் நாம் தேடுதல் என்று சொன்னால் நல்ல கவனிங்க, கர்த்தரை கனப்படுத்துவதற்காகத்தான் நாம் தேட வேண்டும். கர்த்தரை கனப்படுத்துவதற்காக மாத்திரம் தேடுகிற பொழுது அந்த கனம் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை கொண்டு வரும்.
ஒன்று வாசிக்கிறேன். எபிரேயருக்கு நிருபம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனை தேவதூதரிடம் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்தீர், அகலத்தையும் அவனுடைய ஆளுகைக்கு பாதங்களுக்கு நீர் கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸோ மனுஷனை அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினார், உம்முடைய கருத்தின் கிரியைகளின் மேலே அவனை அதிகாரியாக வைத்தார், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று நாம் சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறோம். சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம் பாருங்கள். சங்கீதத்தில் அதே காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். ஆனால் மனுஷனை உண்டாக்குகிற பொழுது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அதான் வாசிக்கிறோம். அப்போது இங்கே பார்க்கிறோம், சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இங்கே வாசிக்கிறோம், சங்கீத 8 வாசிக்கிறோம், தேவதூர்களுக்கு சற்று சிறியவராக தேவதூர்களுக்கு. ஆனால் தேவனுக்கு சமமாக எனக்கு உண்டாக்கின ஒரு நல்ல யோசனை பண்ணி அவரை போல உருவம், அவரை போல சாயல், அவரை போல குணம், அவரை போல பண்புகள் உண்ட மனுஷனை தான் உண்டாக்குனார். அந்த மனுஷனை அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவார், அவனுடைய கிரியைகள் மேலே அதிகாரியாக வைப்பார், சகலத்தையும் அவனுக்கு கீழே ஆளுகை செய்யும்படி கொண்டு வருவார். அதுதான் தேவன் கொடுக்கிற கனம். தேவன் கொடுக்கிற கனம் நம்மை அநேகருக்கு அதிகாரியாக வைக்கும், அநேகரை ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக வைக்கும், அநேகரை சத்தியத்தில் நடத்துகிற பிள்ளைகளாக வைக்கும். அதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அதற்காகத்தான் சோர்ந்து போகாமல் நாம் நன்மை செய்ய வேண்டும், நற்கரிகளை செய்ய வேண்டும். ரெண்டாவதாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஸோ விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். எப்படி? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது போல, அழிந்து போகிற பொன் அக்கினியில் சோதிக்கப்படுகிறது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அப்படி சோதிக்கப்படுகிற பொழுது அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அப்படி வெளியேறப்பட்டதாக அந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது, அந்த விசுவாசம் நிலைத்திருக்கிற பொழுது, நற்கிரிகளை தொடர்ந்து செய்கிற பொழுது, கனத்தை நாம் கர்த்தரை கனப்படுத்தி தேடுகிற பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே கனம், யாரை கனப்படுத்தணும், யாரை கனப்படுத்தணும் யோசித்து பாருங்கள். முதலாவது தேவனை கனப்படுத்தணும். தேவனை கனப்படுத்தினா தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனமடைய முடியும். 2 பேதுருவில் எழுதியிருக்கார் பாருங்க. 1:17 இவர் என்னுடைய நேசகுமாரன், தேவன் சொல்கிறார், இவரிடத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனாலே அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றார். தம்முடைய குமாரனையே பிதா இப்படி கனப்படுத்துகிறார் பாருங்க. கனப்படுத்துகிற ஒரு தேவன் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று, இவரிடத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகிறது. பிதாவாகிய தேவனாலே அவர் கனத்தையும் மகிமையும் அடைகிறார். இவர் என் நேசகுமாரன் மேல் பிரியமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டு யோர்தான் நதியில் வெளியில் வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாரூபத்தில் மேலே இறங்கி வருகிறார். பிதாவினுடைய சத்தம் மேலேருந்து கேட்கிறது பாருங்கள். பிதா குமாரன் கீழே நிற்கிறார், ஆவியானவர் தலைமையில் நிற்கிறார், சத்தம் கேட்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவரின் மேல் பிரியமாக இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எங்கே இருக்குது காட்டுங்கன்ட்டு. பாருங்கள், பிதாவினுடைய வார்த்தை சத்தம் தொனிக்கிறது, இவர் நேசகுமாரன் மேல் பிரியமாக இருக்கிறார். இவர் தான் குமாரன். இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அவர் ஞானஸ்தானம் எடுத்து வந்திருப்பார். பரிசுத்தாவின் புறாவடியில் மேலே இறங்கி இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. எனக்கு பிரியமானவர்களே, கனப்படுத்துகிறவர் தேவன். இயேசு கிறிஸ்துவையும் அவர் தான் கனப்படுத்துகிறார். யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்தானம் எடுத்தும்போது கனப்படுத்தினார். மருவ மலையிலே ஒரு கனப்படுத்தினார். கல்வாரி சிலுவையிலே மிகவும் கனப்படுத்துகிறார். உயிரோடு கூட எழுப்புகிற பொழுது கனப்படுத்துகிறார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இன்னும் அதிகமாக கனப்படுத்துகிறார். அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன். ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் தேவனை கனத்தைப்படுத்துகிற கனத்தையும் நாம் தேடுகிற பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவர்களுக்கு முத்திரை கொடுக்கப்பட்டது. அந்த முத்திரை, நாம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த முத்திரையை தரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கணும். ஒருவன் அவர்களை சேதப்படுத்துவதா மனதாக இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சேதப்படுத்தவே முடியாது.
ஆகவே வெளிப்படுத்தும் விசேஷம் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது வானத்திலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரங்கள் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலையிலும் உண்டாவதாக. அவருக்கு கனம், துதி, மகிமை. அப்போது அவர் நாம் கனப்படுத்துகிற பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகிறார், நம்மை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கனத்தை நாடுங்கள், கர்த்தரை கனப்படுத்துதல் நாடுங்கள். நான்காவதாக அழியாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படி இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையும் சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடையவில்லை, ஆனாலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்க மாட்டோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாட்டோம். இதுதாங்க அழியாமை. அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கு எதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் 54ஆம் வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் அழியாமை சாவுக்கு எதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறபடி வார்த்தை நிறைவேறும். இந்த அழியாமையை நாம் தேட வேண்டும். அழியாத மகிமையான ஒரு சரீரத்தை தேட வேண்டும். பார்த்தீங்களா, கர்த்தரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்ற முத்திரையை பெற்றவர்களாக நற்கிரிகளை தொடர்ந்து செய்கிறது சோர்ந்து போகாமல் இருக்கிற பொழுது, மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிற பொழுது கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பார். நாம் அழியாமையை தரித்து கொள்வோம். அழிவுள்ளது அழியாமை தரித்து கொள்வோம். அதுதான் மிக முக்கியம். அழிவுள்ளது அழியாமை, சாவுக்கு எதாவது சாவாமை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த அழியாமையை தான் ஒரு ரகசியம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுமாக்கப்படுவோம் என்பது அந்த அழியாமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அழியாமையை தரித்து கொள்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் சொல்கிறது பாருங்கள், முதலாக ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்னர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆகவே நிச்சயமாகவே கூட கொடுக்கப்படும். நாம் அவைகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. ஏனென்றால் தேவன் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் தேவனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அப்படி தேடுகிற பொழுது கர்த்தர் அவனை கனப்படுத்துவார். ஆகவே முதலாவது ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்படி இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற வசனத்தை நம்புவோம். ஆகவே இதுவரை நான் சொல்லியிருக்கிற காரியங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் 5 தேடுகிறவர்களாக 6 காரியங்களை சொல்லியிருக்கிறோம். 7வது ஒரு காரியம் சொல்லி முடிக்கப் போகிறோம். இப்படி தேடுகிறவர்களாக இருந்தால் நித்திய ஜீவனை கொடுப்பார். அதற்கு என்ன வாக்குத்தத்தம்? யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன். ஸோ நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் பிதாவாகிய தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய நம்முடைய குமாரனாகிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறது தான் நித்திய ஜீவன். தெர் இஸ் நோ அதர் திங், ஜஸ்ட் டு லேர்ன் அபவுட் தட், டு பிலீவ் இட். அதை நாம் கடைபிடிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனாலே இந்த பூமியில் நிரப்பி இந்த பூமியில் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். பாருங்கள், இந்த மே மாதத்தில் கர்த்தர் கொடுக்குற உங்களுக்கு வரக்கூடிய வாக்குத்தத்தம் அதுதான், நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவு உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேடுகிறவர்களாக இருங்கள். எதை தேட வேண்டும்? மகிமையையும் கனத்தையும் அழியாமையும். எப்படி தேட வேண்டும்? சோர்ந்து போகாமல் நற்குகளை செய்து கொண்டே தேட வேண்டும். பை டூயிங் குட் இன் பேஷன்ஸ், பேஷண்ட் அண்ட் கண்டினியூவன்ஸ். நன்மை செய்து சோர்ந்து போகாமல் நாம் தேடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை உண்டு. ஆகவே நித்திய ஜீவன் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்று சொல்கிறார். ஒன்றான மெய் தேவனை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது, அவர் ஆராதிக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்?
அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆகவே 3 காரியங்களை நான் 4-5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன், கவனிங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினால தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த யூடியூப் மெசேஜை கேளுங்கள். சொல்லப்பட்ட வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏறக்குறைய ஒரு 25 வசனம் சொல்லியிருக்கிறேன் நான். கர்த்தர் நிச்சயமாகவே இதன் மூலம் உங்களோட பேசியிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிங்களா என்று எனக்கு தெரியல. விசுவாசிகள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய கனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய அழியாமையை பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் அழியாமை தாங்க நித்திய ஜீவன். தட் இஸ் இட்டர்னல் லைஃப். தட் லைஃப் ஹேஸ் நோ எண்ட். It is eternal. In order to give that life only, Jesus came to the world as a man. He was born as a child of a lady or woman. பார்த்தீங்களா, இதெல்லாம் நாம் தெரிந்த காரியங்கள் தான், திரும்ப சொல்ல வேண்டியது. ஆனால் அவரை அறிகிறது தான் நித்திய ஜீவன். அவரை விசுவாசிக்கிறது நித்திய ஜீவன். அந்த விசுவாசம் நம் வாழ்க்கையிலே சோர்ந்து போகிறாகவும் நற்கிரிகளை செய்கிறவர்களாக நாம் நடத்த வேண்டும். தட் இஸ் விசுவாசம். அந்த விசுவாசம் மகிமையை நாம் தேட வேண்டும். தேவன் கொடுக்கிற மகிமை. எவர்களையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தவர்களாக தகுதிப்படுத்தியிருக்கிறார். நீதிமான்களாய் மாற்றினார். நீதிமான்களாய் மாற்றினவர்களுக்கெல்லாம் மகிமையை கொடுத்திருக்கிறார். மகிமை, அந்த தேவன் கொடுக்கிற மகிமை. அதுபோல் தேவன் கொடுக்கிற கனம், தேவன் கொடுக்கிற அழியாமையை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக வாழ்கிற பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது. We will be living continuously, eternally in the presence of the Lord Jesus Christ, and His power will lead us into doing more good things in our life, so that we can be ever in His blessing. அவருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்க முடியும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தரை துதிப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிப்போம், நாம் ஒப்புக் கொடுப்போம். நற்செயல்கள் செய்வர்களாக இருப்போம். மகிமை கனத்தை அழியாமை தேர்வுகளாக இருப்போம். தேடுகிற பொழுது கண்டடைவோம். கண்டடைகிற பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்ட ஒரு பாட்டு நிலைத்திருப்போம். நிலைத்திருப்பது என்பது இன் டூயிங் நற்செயல்களை தான். நற்களை செய்வது நிலைத்திருக்கணும், சோர்ந்து போகாமல். நிலைத்திருப்பது என்று சொல்வது மகிமை, கர்த்தரை மகிமைப்படுத்தல், கர்த்தரை கனப்படுத்தல், கர்த்தருடைய அழியாமை தேடுதல். நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்த ஆராதனை கலந்து கொள்ள கிருபை செய்தவருக்கு நன்றி. உம்முடைய வசனத்தை தியானிக்க கிருபை செய்தீர். கடந்த 1 மணி நேரம் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை உள்ளத்திலே பதிய வைத்து தியானித்து சொந்தமாக்கி அசை போட்டு அது எங்கள் விசுவாசமாக மாற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதையே விசுவாசத்தை அறிக்கை செய்து அதன்படி நாங்கள் செய்து ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இந்த பூமியிலே மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, சுகத்தோடு வாழும்படி எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய்